இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். இன்டர் டிஸ்கவுண்ட் பெயரில் புதிய இணைய மோசடி. சலுகை மூலம் வங்கி தகவல் திருடும் கும்பல். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்க புதிய முயற்சி. சுவிட்சர்லாந்தில் பேட் வரி விலக்கும் வரம்பு குறைக்க திட்டம். சுவிட்ச் கண்டோனில் கத்தி முறையில் கொள்ளை முயற்சி. சந்தேக நபர் விரைவில் கைது. ஆர்கவ் கண்டோனில் சைக்கிள் திருட முயன்ற 2 கைது. G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜெனீவாவில் பதட்டம். கடைகள் பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்க தொடக்கம். குடியேற்றம் குறைந்தால் சுவிஸ் ஓய்வூதிய நிதிக்கு அழுத்தம் அதிகரிக்கும் பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. ஃப்ரைபூர்க் கண்டோன் கொலை வழக்கு முடிவு. சந்தேக நபர் உயிரிழந்ததால் விசாரணை நிறுத்தம். தொடர்பான விரிவான செய்திகள். சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். சுவிஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கேற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஆர்கவ் கண்டோனின் மோலின் பகுதியில் சந்தேகத்துக்கிடமாக சுற்றித் திரிந்த 2 நபர்களை குறித்து விழிப்புணர்வோடு செயற்பட்ட உள்ளூர்வாசி ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சைக்கிள் திருட முயற்சியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 2 போலீசார் கைது செய்தனர். இந்த சம்பவம் 2026 ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை இரவு சுமார் 9 மணிக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. லெண்டன் ஸ்ட்ராஸ் பகுதியில் காரில் சென்று கொண்டிருந்த ஒருவர் 2 நபர்கள் வீடுகளின் தோட்டப்பகுதிகளை சந்தேகத்துக்கிடமாக கவனித்து பார்த்துக் கொண்டிருந்ததை அவதானித்துள்ளார். இதையடுத்து அவர் உடனடியாக ஆர்கவ் கண்டோனல் அவசர அழைப்பு மையத்துக்கு தகவல் வழங்கினார். தகவல் கிடைத்தவுடன் ஆர்கவ் கண்டோனல் போலீசார், உண்டரஸ் ஃப்ரிக்டால் பிராந்திய போலீசார் மற்றும் எல்லை காவல் பிரிவினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். பின்னர் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கார்டன் ஸ்ட்ராஸ் பகுதியில் தகவலோடு பொருந்திய 2 நபர்களை எல்லை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். மேலதிக விசாரணைகளில் கைது செய்யப்பட்ட 2 அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக கைஃபன் வேக் பகுதியில் ஒரு குடியிருப்பின் முன்பாக நிறுத்தப்பட்டிருந்த 2 சைக்கிள்களை திருட முயன்றதாக தெரிய வந்தது. இதையடுத்து 22 மற்றும் 23 வயதுகளையுடைய அல்ஜீரிய நாட்டு பிரஜைகளான இந்த 2வரையும் ஆர்கவ் கண்டோனல் போலீசார் அவசர சந்தேகத்தின் பேரில் தற்காலிகமாக கைது செய்தனர். சுவிட்சர்லாந்தில் ஷாப்பிங் செய்யும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மேலும் வசதிகளை வழங்கும் நோக்கில் வெட் எனப்படும் பெறுமதி கூட்டு வரி திருப்பிச் செலுத்தும் விதிமுறைகளில் மாற்றம் கொண்டுவர அரசியல் மட்டத்தில் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. தற்போது சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு பயணிகள் வெட் வரி விலக்கு பெற குறைந்தது 300 சுவிஸ் பிராங்க் மதிப்பிலான பொருட்களை வாங்க வேண்டும். ஆனால் இந்த குறைந்தபட்ச வரம்பை 150 பிராங்காக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தேசிய சபை ஆதரித்தது. இந்த முன்மொழிவை நாடாளுமன்ற உறுப்பினர் லியோ மில்லர் முன்வைத்தார். அவரது கருத்துப்படி சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரத்தில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் முக்கிய பங்காற்றுகின்றனர். அவர்கள் விலை உயர்ந்த கடிகாரங்கள் மாத்திரமன்றி நினைவுப் பொருட்கள், பாரம்பரிய உணவுப் பொருட்கள் மற்றும் கைவினைப் பொருட்களையும் அதிகமாக வாங்குகிறார்கள் என அவர் குறிப்பிட்டார். மேலும் பிற ஐரோப்பிய நாடுகளோடு ஒப்பிடுகையில் சுவிட்சர்லாந்தில் வெட் திருப்பி செலுத்தும் வரம்பு மிகவும் உயர்வாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார். இதனால் பல சுற்றுலா பயணிகள் சுவிட்சர்லாந்தை விட அண்டை நாடுகளில் அதிகமாக வாங்குவதற்கான சூழல் உருவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் சிறிய அளவிலான பொருட்கள் வாங்கும் சுற்றுலா பயணிகளும் வெட் திருப்பி செலுத்தும் சலுகையை பெற முடியும். இதன் மூலம் சுவிட்சர்லாந்தின் சுற்றுலா மற்றும் சில்லறை வணிகத்துறைக்கு கூடுதல் ஆதாயம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் இந்த முன்மொழிவு இன்னும் முழுமையான சட்டமாக அமலுக்கு வரவில்லை. அடுத்த கட்ட அரசியல் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறவுள்ளன. சுவிட்ச் கண்டோனின் ஜீப்னன் பகுதியில் உள்ள விற்பனை நிலையம் ஒன்றில் இடம்பெற்ற கத்தி முறையிலான கொள்ளை முயற்சி பரபரப்பை ஏற்படுத்தியது. சம்பவத்தோடு தொடர்புடைய சந்தேகப்படும் 28 வயதான சுவிஸ் நாட்டு பிரஜையை சுவிட்ச் கண்டோனல் போலீசார் குறுகிய நேரத்திலேயே கைது செய்தனர். இந்த சம்பவம் ஜூன் 2 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சுமார் 2:15 அளவில் கிளானஸ் திராச பகுதியில் அமைந்துள்ள விற்பனை நிலையத்தில் நேர்ந்தது. போலீசார் வெளியிட்ட தகவலின்படி சந்தேக நபர் கடைக்குள் நுழைந்து அங்கு பணியாற்றிய விற்பனையாளர் பெண்ணை கத்தியால் மிரட்டினார். பின்னர் பணத்தை ஒப்படைக்குமாறு அவர் கோரியுள்ளார். ஆனால் சில நிமிடங்களுக்கு பின்னர் அவர் எந்த பொருளும் அல்லது பணமும் எடுக்காமல் கடையிலிருந்து வெளியேறியுள்ளார். சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்ததும் சுவிட்ச் கண்டோனல் போலீசார் உடனடியாக தேடுதல் நடவடிக்கை ஆரம்பித்தனர். அதன் பின்னர் சந்தேக நபரை சீப்னன் பகுதியில் வைத்து கைது செய்ய முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் தற்போது சுவிட்ச் கண்டோன் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தின் முன் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. சுவிட்சர்லாந்தில் பிரபல மின்சாதன விற்பனை நிறுவனமான இன்டர் டிஸ்கவுண்ட் பெயரை பயன்படுத்தி புதிய இணைய மோசடி ஒன்று பரவி வருவதாக சைபர் கிரைம் போலீஸ்.ch எச்சரிக்கை விடுத்தது. மிகவும் குறைந்த விலையில் மின்சாதனங்கள் வழங்கப்படுகின்றன என்ற பெயரில் பொதுமக்களின் வங்கி மற்றும் கிரெடிட் கார்டு தகவல்களை திருட முயற்சிகள் இடம்பெறுகின்றன. மோசடிக்காரர்கள் அனுப்பும் போலி மின்னஞ்சலில் சர்வதேச மோதல்களின் காரணமாக இன்டர் டிஸ்கவுண்ட் தனது வணிகத்தை நிரந்தரமாக மூடுகிறது என்று கூறப்படுகிறது. இதனால் குறுகிய காலத்திற்கு மாத்திரமே விசேட தள்ளுபடி விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. அந்த மின்னஞ்சலில் உள்ள இணைப்பை
அழுத்தும் போது உண்மையான இன்டர் டிஸ்கவுண்ட் இணையதளம் போலவே தோற்றமளிக்கும் போலி இணைய பக்கத்துக்கு பயனர்கள் அழைத்து செல்லப்படுவர். அங்கு முதலில் ஒரு குறுகிய கருத்து கணிப்பு நிரப்புமாறு கேட்கப்படுகிறது. பின்னர் தனிப்பட்ட போனஸ் கோட் வழங்கப்பட்டு அதனை பயன்படுத்தி சிறப்பு சலுகையை பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின் தொலைக்காட்சி, மடிக்கணினி, விளையாட்டு கன்சோல் மற்றும் ரோபோ வேக்யூம் கிளீனர் போன்ற விலை உயர்ந்த மின்சாதனங்கள் வெறும் 2.95 சுவிஸ் பிராங்குக்கு வழங்கப்படுவதாக காட்டப்படுகிறது. இறுதிக்கட்டத்தில் பெயர், முகவரி மற்றும் கட்டண விவரங்களை பதிவு செய்து 2.95 சுவிஸ் பிராங்க் ரிசர்வேஷன் ஃபீ செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆனால் இதன் பின்னணியில் உள்ள சைபர் குற்றவாளிகள் கிரெடிட் கார்டிலிருந்து அதிக தொகையை பிடித்தம் செய்வதற்கும் பின்னர் தொடர்ந்து பணம் எடுப்பதற்கும் தேவையான தகவல்களை சேகரிக்க முயற்சிக்கின்றனர். இந்த வகையான மின்னஞ்சல்கள் கிடைக்குமாயின் அவற்றை cybercrimepolice.ch இணையதளத்துக்கு அனுப்புமாறும் பின்னர் அந்த மின்னஞ்சலை அழிக்க அல்லது ஸ்பாம் கோப்புரைக்கு மாற்றும் அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். மேலும் மின்னஞ்சல், SMS அல்லது சமூக ஊடகங்கள் மூலம் வரும் இணைப்புகளை நேரடியாக திறக்க வேண்டாம் என்றும் எந்த நிறுவனத்தின் பெயரிலும் வரும் சலுகைகள் குறித்து சந்தேகம் இருப்பின் நேரடியாக அந்த நிறுவனத்தோடு தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே தனிப்பட்ட தகவல்கள் அல்லது வங்கி விவரங்கள் வழங்கப்பட்டிருந்தால் உடனடியாக வங்கி அல்லது நிதி நிறுவனத்தை தொடர்பு கொண்டு சம்பந்தப்பட்ட கார்டுகளை முடக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. முகவரி விவரங்கள் பகிரப்பட்டிருந்தால் எதிர்காலத்தில் தங்களின் பெயரில் வரக்கூடிய சந்தேகமான ஓர்டர்கள் அல்லது பில்கள் குறித்து கூடுதல் கவனத்தோடு இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரான்சின் எவியோன் நகரில் இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜெனிவா நகரில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக போராட்டங்கள் மற்றும் சேதப்படுத்தும் சம்பவங்கள் ஏற்படலாம் என்ற அச்சத்தின் மூலம் பல வணிக நிறுவனங்கள் தங்களது கடை முன்பகுதிகளை மரத்தகடுகள் மற்றும் பாதுகாப்பு தடுப்புகளால் மூடத் தொடங்கியுள்ளன. G7 மாநாடு இன்னும் 2 வாரங்களில் இடம்பெறவுள்ள நிலையில் நோ G7 கோலிஷன் எனப்படும் போராட்ட அமைப்பு ஜூன் 12, 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் ஜெனிவாவில் ஆர்ப்பாட்டங்களை நடத்த திட்டமிட்டது. இதையடுத்து ஜெனிவாவின் பெல் ஏர்ட் மற்றும் ரோஸ் பாசஸ் பகுதிகளில் உள்ள கடைகள், உணவகங்கள் மற்றும் பிற வணிக நிறுவனங்கள் எச்சரிக்கை நடவடிக்கையாக தங்களது கண்ணாடி ஜன்னல்கள் மற்றும் நுழைவாயில்களை பாதுகாப்பு பலகைகளால் மூடி வருகின்றன. முன்னைய சர்வதேச மாநாடுகளின் போது சில நகரங்களில் போராட்டங்கள் வன்முறையாக மாறிய அனுபவங்கள் இருப்பதால் இந்த முறை எந்த ஒரு சேதத்தையும் தவிர்க்க வணிகர்கள் முன்கூட்டியே பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜெனிவா அதிகாரிகள் தற்போது பாதுகாப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து வருவதோடு போராட்டங்கள் அமைதியான முறையில் இடம்பெற வேண்டும் என அழைப்பு விடுத்தனர். அதே சமயம் நகரின் முக்கிய பகுதிகளில் கூடுதல் போலீஸ் கண்காணிப்பும் இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. G7 மாநாட்டில் உலகின் முக்கிய பொருளாதார சக்திகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் இந்த நிகழ்வு சர்வதேச அரசியல் மற்றும் பாதுகாப்பு ரீதியாகவும் அதிக கவனத்தை ஈர்த்துள்ளது. புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவையான மரக்கறிகள், புதிய மீன் வகைகள் அதிரடி மலிவு விலைகளில் வாங்க வேண்டுமா? உங்கள் நம்பிக்கைக்குரிய தமிழர் கடை AK சூப்பர் மார்க்கெட் GmbH. தினமும் விசேட விலை கழிவுகளோடு தரமான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அன்பான சேவை, சிறந்த தரம், அனைத்தும் ஒரே இடத்தில். தூர இடங்களிலிருந்து வருபவர்கள் முன்கூட்டியே உங்கள் வரவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். AK சூப்பர் மார்க்கெட் GmbH, மார்டின் ஸ்ட்ராசர் 126 பீல். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டால் நாட்டின் அரச ஓய்வூதிய நிதியான AHV அல்லது AVS மீது எதிர்காலத்தில் கடுமையான அழுத்தம் உருவாகலாம் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். செட்காலன் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியரான ரெட்டோ ஃபெல்மி கூறுகையில், குடியேற்றம் என்பது அரசு ஓய்வூதிய அமைப்புக்கான ஒரு இளமை ஊற்று போன்றது என்றார். அவரின் விளக்கப்படி தற்போது சுவிட்சர்லாந்துக்கு குடிபெயர்ந்து வரும் பலரும் 20 முதல் 45 வயதுக்குள் உள்ளவர்கள். வேலைவாய்ப்பில் செயலில் இருக்கும் இந்த வயதுக்குட்பட்ட மக்கள் செலுத்தும் சமூக பாதுகாப்பு மற்றும் ஓய்வூதிய பங்களிப்புகளை தற்போது ஓய்வு பெறும் பேபி பூமர் தலைமுறைக்கான நிதி சுமையை சமநிலைப்படுத்த உதவுகின்றன. குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் அதிகமானோர் ஓய்வு வயதை அடைந்து வரும் இந்த காலகட்டத்தில் வேலை செய்பவர்களின் பங்களிப்புகள் AHV அல்லது AVS நிதிக்கு பெரும் ஆதரவாக உள்ளதாகவும் கூறினார். குடியேற்றம் கணிசமாக குறைந்துவிட்டால் அரசு ஓய்வூதிய அமைப்பு மிகவும் விரைவாக நிதி அழுத்தத்துக்கு உள்ளாகும். ஏனெனில் வருவாய் உடனடியாக குறைய தொடங்கும் என்றும் ரெட்டோ ஃபெல்மி எச்சரித்தார். சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம் தொடர்பான அரசியல் விவாதங்கள் அண்மை காலமாக அதிகரிக்கும் நிலையில் பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சந்தை மற்றும் சமூக பாதுகாப்பு அமைப்புகள் மீது அதன் தாக்கம் குறித்து நிபுணர்கள் தொடர்ந்து கவனம் செலுத்துகின்றனர். பிரான்சின் லேக் ஜெனிவா கரையில் இடம்பெறவுள்ள G7 உச்சி மாநாட்டை முன்னிட்டு ஜெனிவா மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் வாழும் ஆயிரக்கணக்கான எல்லை தாண்டி பயணம் செய்யும் மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜூன் 11ஆம் தேதி முதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கடுமையாக்கப்பட உள்ள நிலையில் மாநாடு இடம்பெறும் எவியோன் நகரை சுற்றி 2 பாதுகாப்பு வளையங்கள் அமைக்கப்படுகின்றன. இதன் காரணமாக சுமார் 9400 மக்கள் வசிக்கும் அந்த ஸ்பா நகருக்குள் G7 அனுமதி அட்டை உடையவர்களுக்கு மாத்திரமே நுழைவு வழங்கப்படும். மேலும் லவுசான் எவியோனுக்கு இடையிலான முக்கிய ஏரி படகு சேவையில் மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. வழக்கமாக
லியோனில் நிற்கும் படகுகள் மாநாட்டு காலத்தில் அதற்கு கிழக்கே அமைந்துள்ள லோக்ரேன் பகுதியில் தற்காலிகமாக நிறுத்தப்படும். அங்கிருந்து பயணிகளை எவியோனுக்கு அழைத்துச் செல்ல விசேட ஷட்டில் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. மாநாடு இடம்பெறும் முழு காலத்திலும் படகுகளிலும் துறைமுகங்களிலும் கூடுதல் பாதுகாப்பு அதிகாரிகள் பணியில் ஈடுபடுவர். இதனுடன் ஜெனீவாவை சுற்றியுள்ள சில எல்லைச் சாவடிகள் முழுமையாக மூடப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. இதனால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் தாமதங்கள் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதால் அதிகாரிகள் பொதுமக்களுக்கு முடிந்தவரை தொலைப்பணியில் ஈடுபடுமாறு பரிந்துரைத்தனர். ஜூன் 13 மற்றும் 14 தேதிகளில் இடம்பெறவுள்ள போராட்டங்களை முன்னிட்டு நகர மையத்தில் இடம்பெறும் பல செயற்பாடுகளும் இடைநிறுத்தப்பட உள்ளன. இந்த கட்டுப்பாடுகள் போராட்ட வார இறுதியை தொடர்ந்து அடுத்த வாரத்திற்கும் நீடிக்கலாம் என கூறப்படுகிறது. ஜெனீவா கண்டோன் அதிகாரிகள் நகரம் அரைவகத்தில் இயங்கும் ஒரு குறுகிய கால கொரோனா நிலையை போன்ற சூழல் உருவாகும் என தற்போதைய நிலையை ஒப்பிட்டுள்ளனர். G7 மாநாட்டில் உலகின் முக்கிய பொருளாதார நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிகவும் கடுமையாக அமல்படுத்தப்படுகின்றன. ஃப்ரைபூர்க் கண்டோனின் எபாக்னி பகுதியில் 2025 ஏப்ரல் 10 தேதி இடம்பெற்ற கொலை மற்றும் குடும்ப வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டிருந்த குற்றவியல் விசாரணைகள் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக ஃப்ரைபூர்க் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்தது. விசாரணையின்படி குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் தனது மனைவி வேலை செய்து கொண்டிருந்த வில்லாவிற்கு சென்று அங்கு அவரை வேட்டை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டார். பின்னர் வீட்டில் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததோடு மேல் தளத்துக்கு சென்று அதே ஆயுதத்தை பயன்படுத்தி தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. உடற்கூற்று பரிசோதனைகளில் தீ முழுவதும் பரவுவதற்கு முன்னரே இருவரும் உயிரிழந்திருந்தது உறுதியானது. மேலும் உயிரிழந்த பெண் 2024 ஆண்டிலேயே தனது கணவருக்கு எதிராக குடும்ப உடல் மற்றும் பாலியல் வன்முறை தொடர்பாக புகார் அளித்திருந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. சந்தேக நபர் உயிரிழந்த காரணத்தால் அவருக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட கொலை, தீ வைத்தல் மற்றும் குடும்ப வன்முறை தொடர்பான அனைத்து வழக்குகளும் 2026 ஜூன் 1 தேதி நிறுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். ஜெனீவா கண்டோனில் முன்மொழிக்கப்பட்டுள்ள 2026 வரவு செலவு திட்ட வெட்டுகளுக்கு எதிராக அரசு துறை ஊழியர்கள் 3 நாள் வேலை நிறுத்தத்தை ஆரம்பித்தனர். செவ்வாய்க்கிழமை மாலை இடம்பெற்ற போராட்டத்தில் சுமார் 900 ஊழியர்கள் கலந்து கொண்டு பொது சேவைகளுக்கான நிதியை பாதுகாக்க வேண்டும் என முழக்கமிட்டனர். சம்பள உயர்வுகள் முடக்கப்பட்டமை, பணவீக்கத்தை அடிப்படையாக கொண்ட சம்பள திருத்தங்கள் நிறுத்தப்பட்டமை மற்றும் புதிய ஓய்வூதிய சட்டம் காரணமாக ஊழியர்களின் வருமானம் 12% வரை குறையக்கூடும் என தொழிற்சங்கங்கள் குற்றம் சாட்டுகின்றன. இந்த போராட்டத்தில் மருத்துவமனைகள், பாடசாலைகள் உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகளில் பணிபுரியும் ஊழியர்கள் பங்கேற்றுள்ளனர். இன்று மேலும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுவதோடு நாளை மீண்டும் பேரணி நடத்தவும் திட்டமிடப்பட்டது. முன்மொழியப்பட்டுள்ள 2026 பட்ஜெட் குறித்து ஜெனீவா கிராண்ட் கவுன்சிலில் இன்னும் விவாதிக்கப்பட உள்ளது. இந்த முடிவுகள் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் பொருளாதாரம் இந்த ஆண்டில் மந்தமான வளர்ச்சியை சந்தித்தாலும் 2027 ஆண்டிலிருந்து மீண்டும் வேகமெடுக்க தொடங்கும் என பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பான OECD வெளியிட்ட புதிய அறிக்கை சொல்கிறது. உள்நாட்டு நுகர்வோர் செலவினங்கள் அதிகரித்ததன் மூலம் 2027 ஆண்டில் சுவிஸ் பொருளாதார வளர்ச்சி 1.5% உயரும் என OECD கணித்துள்ளது. அதேவேளை மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1.1% வரை அதிகரிக்கலாம் என்றும் அறிக்கை கூறுகிறது. அண்மை காலங்களில் உலகளாவிய பொருளாதார மந்த நிலை, பணவீக்கம் மற்றும் சர்வதேச வர்த்தக சவால்கள் மூலம் சுவிட்சர்லாந்தின் பொருளாதார வளர்ச்சி மிதமான நிலையில் காணப்பட்டு வருகிறது. இருப்பினும் நாட்டின் உள்நாட்டு சந்தை மற்றும் நுகர்வோர் செலவினங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு ஆதரவாக அமையும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். மறுபுறம் ஏற்றுமதி அதிகமாக நம்பியுள்ள சுவிஸ் தொழில்துறைகள் தொடர்ந்து சவால்களை எதிர்கொள்ளக்கூடும் என OECD எச்சரித்தது. குறிப்பாக உலக சந்தை நிலைமைகள் மற்றும் சர்வதேச தேவைகளில் ஏற்படும் மாற்றங்கள் சுவிஸ் ஏற்றுமதி நிறுவனங்களின் செயற்பாடுகளை பாதிக்கலாம் என கூறப்படுகிறது. இந்நிலவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான SwissTamilMedia.com நாடுங்கள். வணக்கம்.